வணக்கம் நேயர்களே. நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம எல்லாருமே நம்ம பண்ண பாவ புண்ணியத்தின் அடிப்படையில தான் நம்ம கிரகங்கள் அமைதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ண பாவ புண்ணியத்தின் அடிப்படையில தான் நம்ம ஜாதகத்துல கிரகநிலை அமையும்னு எல்லாருமே சொல்றாங்க. இந்த கிரகங்கள் எல்லாமே நமக்கு நன்மையும் தீமையையும் மாறி மாறி வழங்கிட்டு இருக்கு. இந்த கிரகங்கள் நன்மையை வழங்கிட நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகர் வழிபடுவோம். ஜாதக ரீதியான அனைத்து பிரச்சனைகளை போக்குறதுக்காகவும் உங்க மனக்குழப்பத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்காகவும் நம்ம இடத்துக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம வாரம் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் விஷாகம் நட்சத்திரத்தை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் அனுஷன் நட்சத்திரத்தை பத்தி சொல்லுங்க சார். அனுஷ நட்சத்திரத்தை பார்க்கிறது முன்பாக வேந்தர் டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் புரட்டாசி மாதம் முதல் தின சனிக்கிழமை நல்வாழ்த்துக்கள். இந்த புரட்டாசி மாதம் என்பது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பதை நம்மளுடைய முன்னோர்கள் வைத்து உள்ள ஒரு மாதம். அதனால் இந்த புரட்டாசி சனிக்கிழமையாவது ஏதாவது ஒரு பெருமாள் சன்னிதானத்துக்கு சென்று ஒரு 5 நிமிடம் மனதார பிரார்த்தனை செய்வது ஒவ்வொரு நேயர்களுக்கும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் வரத்தையும் ஏற்படுத்தி தரும். விரதம் இருப்பவர்கள் எந்த மாதத்தில் இருக்கிறீர்களோ எல்லா மாதம் நம்ம புரட்டாசி மாதம் முழுவதுமாக இருக்கிறீர்களோ இல்லையோ என்று தெரியாது. ஆனால் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பதுடன் அன்னதானத்தில் செய்வதுடன் அருகிலுள்ள பெருமாள் கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்தில் பங்கு பெறுகின்ற ஒரு நேயர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்களிலிருந்து முழு விடுதலை ஏற்பட்டு அஷ்டலட்சுமி கடாட்ச பிராப்தமும் அடுத்தது வருங்காலத்தில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அதை முழுதுமாக நிவர்த்தி செய்யக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது அனுஷ நட்சத்திரம். இந்த மாதத்தில் அனுஷ நட்சத்திரம் என்பது பார்த்தீர்கள் என்றால் விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்தினுடைய பிறப்பில் பார்த்தீர்கள் என்றால் சனி திசையில் தான் பிறப்பார்கள். இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தில் இவர்கள் பிறவியிலே இளம் வயதில் கவனமாக இருக்க வேண்டியது வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருப்பதுடன் சிறிய சிறிய விஷயத்திற்கு கோபதாபத்துக்கு ஆட்படக்கூடியவர்கள். எனவே அந்த கோபதாபத்திற்கு இல்லாமல் பெற்றோர்களை வழிநடத்துவதற்கும் அந்த கோபதாபத்தை குறைப்பதற்கு உண்டான உடற்பயிற்சிகளையும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் செய்தீர்கள் என்றால் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சனி திசை பிறகு புதன் தசையும் அந்த புதன் தசை பிறகு கேது தசை என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த திசை பிறப்பு தான் இவர் ஜாதகத்தில் வரக்கூடிய அமைப்பு. இதில் ஒரு விஷயத்திலும் இவர்கள் மிக மிக சிறிய விஷயத்திற்கு கூட எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதனால் இவர்களை கோபத்தை மற்றவர்களுக்கு சாதமாக்கி அதன் மூலியமாக இவர்களை மற்றவர்களிடம் தனிமைப்படுத்துவதும் மற்றவர்களுக்கு இவர்கள் ஆகாதவர்களாக ஆக்குவதும் எல்லாம் எளிமையாக ஏற்பட்டுவிடும். ஆனால் அதே சமயம் இவர்களை பெற்றோர்கள் இவர்களுக்கு எல்லாம் நல்ல கார்டியன்களாக இருந்து அவர்களுக்கு தாய் தந்தையருமாக இல்லாமல் நல்ல தோழனாகவும் தோழியாக மாறி அனுஷ நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்திலும் தைரியம் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தருவதுடன் இது இப்படி தான் செய்ய வேண்டும் என்று எல்லா விதமான பொறுமையும் கற்றுக் கொடுத்தால் வாழ்க்கையில் பெரிய வித சாதனைகளை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுடைய திறமைப்படுத்தவர்கள். இவர்களுடைய திறமை எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் பெரிய அளவுக்கு சாதனை, தைரியம், தன்னம்பிக்கையுடன் இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் முதலாளிகளாக இருப்பதுடன் நிர்வாகிகளாகவும் பெரிய இடத்திற்கு இவர்கள் இல்லாமல் அந்த இடத்திலே அந்த வேலை நடக்காது என்ற அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தினுடைய பலத்தை பெறக்கூடியவர்கள் ஜனனகால தசாபத்திக்கு நன்றாக இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்கள். மேலும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த இடம் பார்த்தீர்கள் என்றால் திருநள்ளாறு. இந்த திருநள்ளாறில் உள்ள சனி பகவான் சன்னிதானம் தான் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விஷயத்திற்கும் வாழ்க்கையில் வரம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அங்கே இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தர்பிணேஸ்வரர் என்று இருக்கக்கூடிய தர்பிணேஸ்வரர் தர்பை புல்லால் ஏற்பட்ட சுயம்பு மூர்த்தியவர். அவரை வழிபாடு செய்வதுடன் இந்த சிவன் கோயில் சன்னிதானத்திற்கு நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஒரு விஷயத்திற்கும் அந்த சனி பகவானையும் அந்த தர்பிணேஸ்வரையும் சரணாகதி அடைந்து நலத்தீர்த்தத்தில் போய் உங்களால் முடிந்த அளவுக்கு தீர்த்தம் நீராடியோ அல்லது கை கால் கழுவிட்டு தெளித்து கொள்வதோ தலையில் தெளித்து கொள்ளக்கூடிய அமைப்பில் செய்துவிட்டு தரிசனம் செய்ய அங்கே உங்களுக்கு முடிந்த கைங்கரியங்கள் செய்ய உங்களோட வாழ்க்கையில் பெரும் விதமான வெற்றிகள் அனுகூலத்தை நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பை தர்பிணேஸ்வரருக்கு ஆலயத்தில் உள்ள திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய அதை பாண்டிச்சேரியிலிருந்து பாண்டிச்சேரி உடைய மாநிலத்தை சேர்ந்தது காரைக்கால் பகுதியில் அமர்ந்துள்ள அந்த நலத்தீர்த்தம் சிவனுடைய அந்த எல்லோரும் எப்பொழுதும் பயப்படக்கூடிய இடம் என்று சனியால் பாதிக்கப்பட்டவர்களாம் போகக்கூடிய அந்த திருநள்ளாருக்கு போயிட்டு வர உங்களுடைய அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தி ஏற்படும். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சேலத்துல தங்கவேல் பேசுறேன் மேடம். சார் இருக்காங்க. சார் கிட்ட சந்தேகங்களா சார் கேளுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க தங்கவேலு. சார், என்ன பிறந்த வருடவங்க 1/6/1974ங்க. சரி
கன்னி ராசி, ம் சித்திரை நட்சத்திரம், கும்பலக்கணம். சரி. சார் என்னுடைய வயது 42 ஆகுதுங்க. சனி திசை நடக்குதுங்களா? ஆமா, சனி திசையில சுய புத்தி நடக்குதுங்க. சரி, சனி திசையில் சுயபுத்தி நடக்குது. என்ன லக்னம்னு சொன்னீங்க சார்? சார் கும்பலக்கணம், கன்னி ராசி, சித்திரை சரி சரி நட்சத்திரம். சரி சரி சொல்லுங்கள், என்ன வேணும் உங்களுக்கு? சார் இப்போ எனக்கு வந்து 2 விதமான பிரச்சனை நீடிக்குதுங்க. ம் அதாவது பாக பிரச்சனை நீடிக்கிறதுனால நான் தொடர்ந்து அதை சால்வ் ஆகலை. அது மறுபடியும் அது வந்து வீடும் கட்ட முடியலைங்க. ரெண்டாவது வந்து அடிக்கடி தொழில் வந்து நான் சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டே இருக்கிறேன். ஒரே தொழில் நிரந்தரமாக இருக்க முடியலைங்க. சரி. அதாவது 2 விஷயம் உங்களுக்கு வந்து நிரந்தரமாக இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துது இல்லையா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நவகிரக ஸ்தலத்தில் கஞ்சனூருக்கு போயிடுங்க. கஞ்சனூர் போய் சுக்கர பிரீத்தி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர ஸ்தலத்துக்கு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு சுக்கரனுக்கு அர்ச்சனை செய்வதுடன் கொடிமர நமஸ்காரம் பண்ணிடுங்க. இது வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி அந்த பாகப்பிரிவினை அமைப்பெல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்த வருஷம் புது வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போனீங்கன்னா தான் இந்த தொழில் அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் வீட்டு அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனை பண்ணுறதுங்களோ இல்லையோ முருகருக்கு அர்ச்சனை பண்ணுவதுடன் முருகர் சன்னிதானத்தை முடிந்த அளவுக்கு 9 முறை சுற்றிட்டு வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல அமைப்பும் ஏற்படுவதற்கே கண்கூடாக பார்க்கலாம். நிரந்தர தொழில் அமைப்பு உங்கள் மனசங்கடங்கள் இல்லாமல் நிரந்தரமாக ஒரு தொழிலோ உத்தியோகத்திலோ இருப்பதற்குண்டான அமைப்பும் ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமைகளில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்குங்க. அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை தவிர்த்துருங்க. நன்றி சார், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார் இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் வந்து வேளச்சேரியில இருந்து பேசுறேன். என் பேர் உமா. ஷெல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சரி, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 27/9/1963. சரிங்கம்மா. மிருக சீரிஷ நட்சத்திரம், ரிஷப ராசி, கும்ப லக்னம். சரிங்கம்மா. ஒரு வீடு ஒண்ணு இருக்கு சார், அம்மா வீட்டுல கொடுத்தது. அது என் பேர்லயும் நான் என்னோட அக்கா பேர்லயும் இருக்கு. அது இப்ப விற்கணும்னு முடிவு செஞ்சிருக்கோம். அதான் அது எப்படி ஆகும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கலான்னு. எந்த டைம்ல விற்கலாம்? இப்ப நல்ல நேரமா விற்கிறதுக்கு? அதாவது இப்போ விற்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க இல்லையம்மா? ஆமா. அந்த விற்கிற 2 பேர்லயும் இருக்கு சார் வீடு. சரி, பரவாயில்ல. ஆனாலும் அவங்களும் சம்மதிக்கிறாங்க இல்லையா? சம்மதிக்கிறாங்க. சரி, அது மாதிரி விற்கிற அமைப்புக்கு வந்து இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு அதனுடைய விற்பனை ஆரம்பிச்சிருது. நல்லது தானம்மா? இல்ல எதுவும் வந்து நல்ல இது வரல, ஆஃபர் எதுவும் வரல. இல்லை அது மாதிரி உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு, அது மாதிரி பாதிப்பு இருக்கிறதுக்குமா கொஞ்சம் சிரமம் பார்க்காம கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலில் போய் முருகருக்கு ஒரு வெள்ளிக்கிழமையை பார்த்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த கோயிலை வலம் வந்துட்டு அந்த கோயிலில் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேண்டுதல் பண்ணிக்கோங்க. நல்ல விதமான உங்களுக்கு உண்டான இந்த பிரச்சனை தீர்த்து நல்ல ஒரு ஆஃபர் கிடைப்பதற்கு உண்டான எளிய வகை பரிகாரம் இது. கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலில் பண்ணாவே இந்த பரிகாரத்துக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். அது நல்லபடியாக முடிஞ்ச பிறகு, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்ச பிறகு பழனி முருகருக்கு போய் ஒரு அபிஷேகம் செய்வதாக அந்த கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலில் வேண்டுதல் பண்ணிக்கோங்க. அதனுடைய அமைப்பை வந்து விரைவில் பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. சரி, இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? உங்க பேர் சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறோம் சார். வளர்மதி என்னோட பேரு. சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஹலோ, வணக்கம் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. தம்பிக்கு திருமணத்துக்காக கேட்கணும் சார். சரிங்கம்மா. தம்பியோட டேட் ஆஃப் பர்த் வந்து 24/4/84. மீன லக்னம், மேஷராசி, பரணி நட்சத்திரம் சார். சரி, செவ்வாய் திசை நடக்குது அப்போ? ஆமாங்க சார். சரி, என்ன வேணுமா? ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு தம்பிக்கு மேரேஜ். பொண்ணு எதுவும் செட் ஆகல. சரி, அது வரன்னு பாக்குறோம், கை கூட மாட்டேங்குது சார். நீங்க என்ன பண்ண சொல்லுங்க, உங்க தம்பியை கண்டிப்பா திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்க. திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற புதனுக்கும் அகரமூர்த்திக்கும் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட சொல்லுங்கள். அந்த புதனை முடிச்சுட்டு கையோடு அங்கேருந்து நேராக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் வந்து குளத்தில் உட்காந்து கோளர் பதிகத்தை பயபக்தியோடு 5 முறை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பொற்றாமரை குளத்தில் இருந்துட்டு நேராக வந்து அம்பாளையும் சிவனையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயிலே விற்கிற அபிஷேக விபூதி அபிஷேக குங்குமத்தை வாங்கின்னு வந்து தினமும் வச்சுட்டு வர சொல்லுங்கள். கோயில் பிரசாதத்தை 23, 14 அப்படி 32 என்று 5 எண்ணிக்கையில் தானமாக பக்தர்களுக்கு கொடுத்துட்டு எல்லா விதத்திலையும் வேண்டுதல் பண்ணிவிட்டு அந்த அம்பாளுடையும் சிவனுடைய படத்தையும் வாங்கின்னு வந்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். புதன்கிழமை பக்கத்தில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள். விரைவில் உங்கள் தம்பி ஜாதகத்தில் இருக்கிற இந்த கலத்திர தோஷமோ ஏன் திருமணம் தடையோ என்பது எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஏற்படுமா. நன்றிம்மா. சார் இன்னொரு நேயர் இருக்காங்க.
வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம்மா, சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். எங்க அம்மா பேர் வந்து கங்கா, புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, துலாம் லக்னம் சார். சரிங்கம்மா. அவங்க பேர்ல வந்து ஒரு வீடு இருக்கு. எங்க மாமாங்க 2 பேர். வயசு என்னம்மா அம்மா கூட? 1955 சார் பிறந்தது. சரி சரி, சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து வீடு வந்து 3 பேர் பேர்ல, எங்க மாமாங்க 2 பேர் கூட பிறந்தவங்க இருக்காங்க, அவங்க பேர்லயும் இவங்க பேர்லயும் சேர்ந்து இருக்கு. அவங்களுக்கு அந்த சொத்து ரொம்ப நாளா வந்து இழுத்தடிச்சுட்டே இருக்கு, அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார். நான் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கேன் அவங்களுக்கு. அதனால அது எப்ப கிடைக்கும்? நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி பாதிப்பு இருந்தா, சனியுடைய பாதிப்பு இருந்தால் தான் இது மாதிரி பிரச்சனை வரும். கண்டிப்பாக வந்து சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தீபம் ஏற்றுவதோ, பசுனை தீபம் ஏற்றுவதோ ஒரு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அதோட அனுமன் சாலிசாவை தினமும் கேட்பதன் மூலியமாக இதனுடைய வீரியம் வந்து பர்ஃபெக்டாக குறைய ஆரம்பிச்சிடும். அதோட அம்மாவும் நீங்களும் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு, அந்த கோயிலில் இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்தது, போன 9ஆம் தேதி தான். அந்த கோயிலில் போயிட்டு கண்டிப்பாக 5 அகல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதோட 5 கிலோ விபூதி கொடுத்து அர்ச்சனை பண்ணுறதோட அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை தினமும் அம்மாவை வச்சுட்டு வர சொல்லுங்கள். விரைவில் நல்ல ஒரு அமைப்பும் நல்ல ஒரு அதனால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு உங்கள் தாயாருக்கு என்ன வர வேண்டுமோ அது வரக்கூடிய அமைப்புக்கு இந்த பரிகாரம் உதவுமா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார் இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மஞ்சுங்க. சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். வணக்கங்க சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சார் எங்க வீட்டுக்காரக்காக கேட்கணுங்க. அவர் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க சார். மக நட்சத்திர, சிம்ம ராசி, தனுசு லக்கணம் சார். சார் வயசுமா? வயசு வந்து 36ங்க சார். சரி சொல்லுங்கம்மா. சந்திர தசை நடக்குதுங்களா? ஆமாங்க சார். அவருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். சரி. இன்னும் எதுவும் செட் ஆகாம இருக்குதுங்க. சரி. அதுக்காக தாங்க சார். கும்ப லக்னமாமா அவரு? தனுசு லக்னங்க சார். தனுசு லக்னம். சரி. எங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? இல்லைங்க சார், திருவண்ணாமலைங்க. திருவண்ணாமலையில இருக்கீங்க. சார் உங்க சாரை வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம குருவாயூர் போயிட்டு, குருவாயூர் கிருஷ்ணர் சன்னிதானத்தில் உள்ள கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு, கோயிலை மொத்தம் 5 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, ஏதாவது மனதுக்கு பிடித்த ஒரு பொருளை வந்து துலாபாரம் கொடுத்துட்டு அந்த சுவாமி படத்தை வாங்கிட்டு வந்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்க. புதன்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக போக சொல்லுங்கள். இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். இது வந்து ரெகுலராக பண்ணுறதோட கண்டிப்பாக திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு புதனுக்கு அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணுவதன் மூலியமாக இந்த உத்தியோக அமைப்பில் இருக்கிற பிரச்சனை அவர் எதிர்பார்த்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதற்கு உண்டான அனுகூலம் கிடைக்கும். அதோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 91வது பாடலையும் பயபக்தியோடு சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு மாற்றமும் அனுகூலமும் நிச்சயமாக அந்த அரசு அமைப்பில் உண்டான அவருக்கு உத்தியோக பிராப்தத்திலே அது மாதிரி யோகம் இருந்தால் விரைவில் கிடைக்கிறதுக்கு உண்டான எளிய பரிகாரங்க அது. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார் இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்னோட நேம் வத்சலா மேம். சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்கலாம். நமஸ்காரம் ஐயா. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. சார் எங்க அம்மா வீடு வந்து 2 இயர்ஸ் ஆகுது, விற்கிறது நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகுது, இன்னும் எங்களுக்கு விற்கல. வராங்க, வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்பா நேம்ல தான் இருக்கு. சரிம்மா. அவருடைய பேர் ராசி எல்லாம் சொல்லுங்க. அவரோட பேர் வந்து தெய்வசிகாமணி. சரிங்கம்மா. அனுஷ நட்சத்திரம், விருச்சகம் ராசி, கன்னி லக்னம். சரி. கன்னியா லக்னம். வயசு நம்ம அவருக்கு? 35/1950ல பிறந்திருக்காரு சார். 1950 ஆமா? 50. ஆமா சார். சரி. 50ல பிறந்திருக்காரு. ஓகே. 65 வயசு ஆகுது அப்போ? ஆமா சார். அவரால் சுத்தமா நடக்க முடியாது, 2 காலும் வளைஞ்சிருக்கு, உட்காந்துட்டு தான் இருக்காரு. கடை வச்சிருக்காரு, உட்காந்துருக்காரு, அவ்வளவுதான். சரிங்க. வீடு இருக்க ட்ரை பண்றோம் சார். பக்கத்துல யாராவது அப்படி கெடுத்து விட்டுறாங்க. 2 இயர்ஸ் ஆகுது சார். அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. சரிங்கம்மா. பக்கத்துல சென்னையில தானே இருக்கீங்க. திருவிழிதாயம்னு இருக்கு இல்லைங்களா? பாடியில திருவிழிதாயம் இருக்கு. பாடி டிவிஎஸ் எதிரில் வந்து அங்க கேட்டீங்கன்னா குரு கோயில்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் அது, திருவிழிதாயம் குரு கோயில். அந்த குரு கோயிலில் இருக்கிற குருவுக்கு வந்து அபிஷேகம் வந்து ஒரு வேலைக்கிழமை அவர் பேருக்கு நீங்கள் யாராவது வந்து போய் பண்ணுங்க. அதே சமயம் பசு நெய்யை வாங்கி அவர் கையால் தொட்டு எடுத்துகிட்டு போய் அந்த குருவுக்கு வந்து தீபத்துக்கு கொடுங்க. அங்கே வந்து அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை கொடுப்பாங்க. அந்த விபூதி தினமும் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமை யாராவது எங்கள் குடும்ப சார்பாக அந்த குருவுக்கு வந்து அங்கே கோயிலில் நடைபெறுகிற அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த பச்சரிசியை கொடுங்க. பெரிய அளவுக்கு விமோசனம் உங்கள் தந்தையாருக்கு இருக்கிற இந்த அமைப்பில் இருக்கிற இப்போ நடக்கிற இந்த 7.5 சனியுடைய அமைப்பு பாதிப்புகள் மற்றும் இந்த குருவுடைய அமைப்பு ஏற்கனவே வந்து வீட்டில் வந்து விற்கிறதுக்கு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய எளிய பரிகாரம். கண்டிப்பாக இந்த நீங்கள் திருவிழிதாயம் குரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போதுமா.
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சரி, இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நேர் கட் ஆயிட்டாங்க. சொல்லுங்கம்மா. இப்போ வந்து மன அமைதி கிடைக்காம நிறைய பேர் ரொம்பவே டென்ஷனாகவே இருப்பாங்க. நம்ம எங்கே போகலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், எனக்கு எந்த கோயிலுக்குமே போய் எனக்கு மன அமைதி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம், என்ன மாதிரி இது பண்ணலாம் சார்? திருப்பார்கடல்னு ஒன்று உண்டுமா, அதாவது வெள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து ரங்கநாதர் வந்து பெரிய அளவுக்கு பிரசித்தி பெற்ற ரங்கநாதர் கோயில். இந்த திருப்பார்கடல் வந்து இந்த ரங்கநாதர் வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள். இந்த பெருமாளுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தினுடைய செய்யப்பட்ட ஒரு கோயில் அது. இந்த கோயிலுக்கு வந்து எப்பேற்பட்டவங்களும் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் மன அமைதி இல்லாமல் எப்பயுமே எனக்கு பிரச்சனை என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த திருப்பார்கடல் ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வர கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய அளவுக்கு மன அமைதியும் நிம்மதியும் நிச்சயமாக கிடைக்கப்பெறுவதை கண்கூடாக பார்க்கலாம். வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கோயில் இது. திருப்பார்கடல் என்றால் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அந்த இடத்துல போயிட்டு இதனுடைய கோயிலுக்கு வந்து அர்ச்சனை செய்வது, அந்த கோயிலில் நடைபெறுகின்ற விழாக்களில் பங்கு பெறுவது, கைங்கரியத்தில் செய்வதெல்லாம் செய்தாவே போதும். திருப்பார்கடல் சென்றவர்களுக்கு மன அமைதி என்பது 100% நிச்சயமான உண்மை. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் திருவாரூர்லேருந்து தியாகராஜன் பேசுகிறேன். சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம், சொல்லுங்கள் சார். ஒன்றும் சார், என் பையன் கேசவ பெருமாள் கடகராசி பூச நட்சத்திரம். சரி, லக்னம் மக்கள் லக்னம் எனக்கு தெரியல சார். அது சரி, வயசு சொல்லுங்க. பூச நட்சத்திரம் 1993 பிறந்திருக்காப்ல. சரி. வேலை படிச்சுட்டு இருக்கோம், வேலை கிடைக்க வேலை எதா இருந்தாலும் தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு. சரி, அதுக்கு தான் சார் கேட்கலான்ட்டு இது பண்ணேன் சார். நீங்கள் எங்கே இருக்கீங்க சார்? நான் திருவாரூர் சார். திருவாரூரில் தானே இருக்கீங்க? ஆமாம் சார். நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பிள்ளையார்பட்டிக்கு உங்கள் தம்பியை வந்து குழந்தைய கூட்டின்னு போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ண அந்த விபூதியை தினமும் வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். அந்த பிள்ளையார்பட்டியுடைய படத்தை வாங்கின்னு வந்து தினமும் காலையில் வந்து 6லேருந்து 7 மணிக்குள்ளே அந்தந்த நாட்கள் உள்ள ஓரையில் பசுனை தீபம் ஏற்றுறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயமும் ஏற்படும். மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஏதாவது ஒரு கிழமையில் மட்டும் அருகில் உள்ள உங்கள் ஊர்லேருந்து பக்கம்தான் வைத்தீஸ்வரன் கோயில். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலை வந்து பொறுமையாக 5 முறையோ இல்லை 3 முறையோ வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேண்டுதல் பண்ணாவே அவருக்கு இந்த உத்தியோக பிராப்தம் தலை சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதோட செவ்வாய் காயத்ரி என்று சொல்லக்கூடிய 2 லைன் மந்திரம் தான் இருக்கும். அதை மட்டும் அவரை சாண்டிங் 11 முறை பண்ண சொல்லுங்கள். விரைவில் வந்து அவருக்கு வந்து இந்த உத்தியோக பிராப்தம் சிறமேற்கொண்டு கிடைக்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார் இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் வந்து செல்வி மேடம். எனக்கு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் சார் இருக்காங்க, கேட்டுக்கோங்க. சொல்லுங்கம்மா. அம்மா பொறுமையாக சொல்லுங்கம்மா. மகர லக்னம், பேரு செல்வி. வயசுமா? வயசு 30 வயசு ஆகுது சார். சொல்லுங்க, என்ன வேணுமா? குழந்தை பாக்கியம் கேட்கணும். கணவருக்கு வந்து பாலசுப்ரமணியன் பேரு, 31 வயசு ஆகுது சார். அவருக்கு வந்து சதய நட்சத்திரம், கும்பராசி, மகர லக்னம். நீங்களும் மகர லக்னம், அவரும் மகர லக்னம் இல்லைங்களா? ஆமா சார். சரிங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, 2 பேருமே வந்து திருநாகேஸ்வரம் கண்டிப்பாக போயிட்டு திருநாகேஸ்வரத்தில் வேண்டுதல் பண்ணிவிடுங்க. திருநாகேஸ்வரம் வேண்டுதல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து அந்த கோயிலில் கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறதோட அதை முடிச்சுட்டு ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதரை தரிசனம் பண்ணுங்கள். கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு 2 பேருமே வந்து பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு கோயிலே வைக்கக்கூடிய தயிர் சாதத்தில் 33 தயிர் சாதம் வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே அதோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 73வது பாடலை 2 பேரும் பயபக்தியோடு படிச்சுட்டு நீங்கள் எப்பவுமே பார்க்குற மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். விரைவில் வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி தருங்க. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா. தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரத்தில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். சார் இப்போ வந்து ஒரு வேலையில் சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு சில பேர் வந்து அப்படியே இருப்பாங்க, எனக்கு எந்த ப்ரொமோஷனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பதவி உயர்வு பெறறதுக்கு நம்ம எந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம்? உங்களுக்கு ப்ரமோஷன் வரலையாம்மா? அதாவதுமா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையில் இருப்பாங்க, ரொம்ப நாள் ஒரே உத்தியோகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ப்ரமோஷன் கிடைக்காது.
இவங்களோட ஜூனியராக வந்தவங்களாம் நல்ல லெவலுக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு இது மாதிரி ஒரே கஷ்டமாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். ஆனால் வேறு வேலைக்கு போகிறதுக்கும் தேடினாலும் கிடைக்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உங்களுக்கெல்லாம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இல்லைங்களா, விழுப்புரம் மாவட்டத்தில் பரிக்கல் இருக்குது. இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில் இருக்குது. இந்த லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில் வந்து இது மாதிரி ஒரு உத்தியோகத்தில் பதவிகள் தடையானவர்கள், அரசு அமைப்பில் இருந்தாலும் பதவி போனவர்களாக இருந்தாலும், ஏற்கனவே வேலையில் இருந்து பதவி போனவர்கள் அந்த பதவி திரும்ப பெறுவதற்கு வேறு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பதவியை இழக்க வச்சுருவாங்க. வேறு ஏதாவது அவங்க மேலே அலிகேஷன்ஸ் வந்துடும். அதனால் பதவி போனவங்க கேஸு இது மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் அலையிறவங்களாக இருந்தாலும் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பரிக்கல் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் இந்த கோயிலில் மட்டும்தான் இந்தியாவில் ஒரு விசேஷம் என்னென்றால், பெருமாள் தான் வந்து தாயாரை ஆலிங்கனம் செய்து இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் தாயாரும் பெருமாளை ஆலிங்கனம் செய்து, பெருமாளும் தாயாரை ஆலிங்கனம் செய்த ஒரு திருக்கோலம். இந்த கோயிலில் போய்ட்டு அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்து அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்தில் மற்ற விசேஷத்தில் கலந்து கொண்டு, குறிப்பாக யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கோயிலுடைய மூலவரை மட்டும் கும்பிடுவதுடன் கொடிமரம் என்பது மிக மிக முக்கியம். அந்த கொடிமரத்தில் அமர்ந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே உட்கார்ந்து அவங்க பேரு நட்சத்திரம், குடும்பத்தில் உள்ள ஒரு பேரு நட்சத்திரம் சொல்லி பொறுமையாக சொல்லி அது வேண்டுதல் செய்ய அதனுடைய பலனை விரைவில் பெறுவார்கள். இந்த லக்ஷ்மி நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய பரிக்கல் கஷேத்திரம் இவர்களுக்கு எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் பதவி உயர்வுகள், தடைகள், இழந்த பதவி பிடிப்பது, அரசியல் அமைப்பில் வந்து இடம் தெரியாத போனவர்கள் கூட, பெரிய அளவு மந்திரி பிரதானிகளாக இருந்தவர்கள் கூட பதவி இழந்தவர்களெல்லாம் இந்த கோயில் போயிட்டு வர கண்டிப்பாக விரைவில் அவர் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தமும் அனுகூலமும், பெரிய அளவுக்கு உத்தியோகத்தில் பெரிய பதவி உயர்வும் கிடைப்பதற்குண்டான அனுகூலம் பிராப்துங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். செந்தில் நாகராஜன். சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க செந்தில். என்னோட பிறந்த தேதி வந்து 2/5/1979. சரி. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். 36 வயசு இல்லையா? ஆமாங்க சார். சரி. ஆக்சுவலாக எனக்கு வேலையில் வந்து முதல் மேனேஜராக இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறி மாறி. லக்னம் தெரியுமா செந்தில்? லக்னம் தெரியல சார். பரவாயில்ல. இப்போ என்ன கேது திசை நடக்குதா? தெரியல சார். அது சரி, பரவாயில்ல. என்ன வேணும் உங்களுக்கு? ஆக்சுவலாக வேலை இன்னொரு ஜாப்க்கு மாறணும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் தாம்பரத்தில் இருக்கேன் சார். தாம்பரத்தில் இருக்கீங்களா நீங்கள்? ஆமாங்க சார். திண்டிவனம் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். அங்கே வந்து திருவக்கரக்குன்னு ஒரு இடம் இருக்குது. திருவக்கர காளின்னு சொல்லுவாங்க, வக்கரகாளி அம்மன். ஓகே சார். அந்த வக்கரகாளி அம்மனுக்கு ரெகுலராக வந்து மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர பழக்கத்துக்கு வச்சுக்குங்க. போயிட்டு வர, அதாவது உத்தியோக பிராப்தத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். உங்களுடைய அமைப்புக்கு வந்து இந்த ராகுவுடைய பிரீத்தி வந்து இப்போ மிக முக்கியம். அதுக்கு வந்து ஜனவரி மாதம் வரை மாதம் ஒரு தடவை வந்து இந்த வக்கரகாளி அம்மன், திருவக்கரை காளி என்று சொல்லக்கூடிய திண்டிவனத்திலேருந்து மயிலம் போகிற வழியில் இருக்குது இந்த கோயில். பிரசித்தி பெற்ற இந்த வக்கரகாளி அம்மனை வழிபாடு செய்வதன் மூலியமாக உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். ஜனவரி மாதம் வரைக்கும் மாதத்துக்கு ஒரு முறை போங்க. அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 4 மாதத்துக்கு ஒரு முறையோ உங்கள் வசதிக்கேற்ப போயிட்டு வாங்க. இங்கே போயிட்டு வந்தாவே இப்போ உங்களுக்கு நடைபெறுகின்ற இந்த பிரச்சனை, இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பாதிப்பு நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம். நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சரி, இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், நாங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறோம். பேர் சொல்லுங்க சார். பாலாஜி சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்கள் கேட்டுக்கலாம். கொடுங்க மேடம். சொல்லுங்க பாலாஜி. சார் சொல்லுங்க சார். நேம் பாலாஜி சார். அதான் சொல்லிட்டீங்களே. டேட் ஆஃப் பர்த் 26/5/88. சரி. கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரம் சார். சரி சார், இது ஜாப் சரியா கிடைக்கல, செட்டில் ஆகல லைஃப்ல. லக்னம் தெரியுமா சார்? லக்னம் கன்னி லக்னம் சார். கன்னியா லக்னமே, கன்னியா ராசி, அஸ்த நட்சத்திரம். ஆமாம் சார். சரி, உங்களுக்கு இப்போ ராகு தசை நடக்குது இல்லையா? சரிங்க சார். சரி, உங்களுடைய இந்த அமைப்புக்கு வந்து காலஸ்திரி கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இப்போ வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஏனென்றால் ராகு வந்து உங்கள் ஜாதகத்தில் ஜனன காலத்தில் இருந்த பாதிப்பு இல்லாமல் இப்பொழுது வந்து உங்களுக்கு வந்து ராசியிலும் லக்னத்திலே ராகு வீற்றிருப்பது ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்கும். காலஸ்திரிக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வெள்ளூரில் தானே இருக்கீங்க, மாதத்துக்கு ஒரு முறையாவது முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க. கொடிமர நமஸ்காரம் பண்ணுறதோட மூலவர்களை தரிசனம் செய்துட்டு வெண்மை கலர் இனிப்புகளை தானம் கொடுப்பறதோட நம்மளுடைய இதில் வந்து காயத்ரி மந்திரங்கள் புக்கு கிடைக்கும். அதில் ராகு காயத்ரின்ற புக்கு பாடலை மட்டும் 11 முறை தினம் ஜபம் பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயம் ஏற்படும். புதன்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இது பண்ண உங்களுக்கு வந்து இந்த உத்தியோகத்தில் இருக்கிற தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதுடன் புதன்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துட்டு ஏதாவது ஒரு அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கை முழுவதும் இது பண்ணுங்கள்.
மேலும் உத்தியோக பிராப்தம் கைகூடிட்ட பிறகு கண்டிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணுறதோடு அந்த அம்பாள் சன்னிதானத்தில் நமஸ்காரம் பண்ணி கோளர் பதிகத்தை படித்துட்டு அந்த அம்பாளுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வர இந்த உத்தியோகம் நிலைச்சி நிற்கிறதோட நல்ல உத்தியோகம் திருப்பி கிடைக்குங்க. நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. சார், இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க, கேக்குதும்மா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இப்போ வந்து எங்க பையன் 18/4/9/74. சரி, சொல்லுங்க சொல்லுங்கம்மா, கேக்குது, சொல்லுங்க. இப்போ அவருக்கு வந்து துளாராசி துளாராசி சிம்ம லக்னமாம்மா? சிம்ம லக்னம். நட்சத்திரம் என்னம்மா? சுவாதி நட்சத்திரம். சரி, என்ன வேணும்மா உங்களுக்கு? இப்போ வேலை சரியா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆ, பணம் கைக்கு வரல. வீடும் நிலைக்கு இல்ல. என்னம்மா? வீடும் சரியான வீடு கிடைக்கல. எங்க இருக்கீங்கம்மா நீங்க? சென்னையில தான் இருக்கோம் சார். சென்னையில இருக்கீங்கன்னா உங்க சார்கிட்ட உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க. சிரமம் பார்க்காம ஒரு மாசத்துலயும் ஏதாவது ஒரு நாள் வந்து அவருக்கு பிடித்த ஏதாவது ஓய்வு நாளாக பார்த்து திருவள்ளூர்னு சொல்லக்கூடிய வீரராக பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக போக சொல்லுங்கள். அந்த வீரராக பெருமாளை வைத்து தினமும் வீட்டில் வந்து பசுனை தீபம் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே ஏற்றுக்க சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை வீடு பக்கத்தில் இருக்க பெருமாள் தாயார் கோயிலில் வந்து 6 வெண்தாமரையோ இல்லை 6 தாமரை பூவோ கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்க சொல்லுங்கள். விஷ்ணு சகசரநாமம் என்ற பாடலை பயபக்தியோடு கேட்க சொல்லுங்கள். ரெகுலராக மாதத்துக்கு ஒரு முறை வீரராக பெருமாள் தரிசனம் பண்ண அவருடைய அந்த உத்தியோகம் வந்து நல்ல அமைப்பை கண்டிப்பாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு அவருடைய ஜாதகத்துக்குமா. நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. சரி, இன்னும் நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார், யார் எங்கிருந்து கூப்பிடுறீங்க? சார் நான் சென்னையில இருந்து கார்த்திக் பேசுறேன் சார். சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார் நமஸ்காரம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். நான் வந்து எனக்கு வயசு 25/6/86 பிறந்தேன் சார். சரி, 29 வயசு ஆகுது இல்லைங்களா? ஆமாம் சார். மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் சார். சரி, குருதசை நடக்குது உங்களுக்கு? அப்படிங்க சார். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கஷ்டம்ட்டு ஒரு எந்த இது சரி, லக்னம் தெரியுமா? லக்னம் தெரியுமா? லக்னம் தெரியாது சார். சரி, பரவாயில்ல. கஷ்டம், அடிக்கடி கஷ்டம் வந்துட்டே இருக்கு. வீட்டுல 6 மாசம் நல்லா இருந்தா 6 மாசம் நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வீட்டுல. ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுல. அப்பாவுக்கு வேலை இருந்தா எனக்கு வேலை இருக்காது. எங்க இருக்கீங்க நீங்க? சென்னையில இருக்கேன் சார். நான் சென்னையில வாரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் பார்த்து பார்சாதி கோயில்ல போயிட்டு பார்சாதி தரிசனம் பண்றதோட அழகிய சிங்கர் என்ற நரசிம்மரையும் வந்து வலம் வந்து நரசிம்மரை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு 9 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு ரெகுலராக அந்த ஃபாலோ பண்ணுங்க. அந்த போகிற வாரத்தில் ஒரு வாரமும் ரெகுலராக போயிட்டு வர்றதுக்கு இந்த பழக்கத்துக்கு ஏற்படுத்திக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து திருப்பதி போகின்ற வழியில் உள்ள கீழ் திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் தரிசனம் பண்ணிக்கோங்க. அதே போல் அலமேலு தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு முடிஞ்சால் திருப்பதி போய் தரிசனம் பண்ணுங்கள். இதை மட்டும் ரெகுலராக பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கோவிந்தராஜ பெருமாளையும் அலமேலு தாயார் தரிசனம் ரொம்ப மிக முக்கியம். ஆனால் வாரம் பார்சாதி கோயிலுக்கு போயிட்டு வர உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் இந்த தெய்வ தரிசனத்தை மட்டும் விடாமல் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மருந்து முக்கியமாக நோய்வாய்ப்பட்டால் அந்த மருந்து எப்படி விடாமல் சாப்பிட்றோமோ அது மாதிரி பார்சாதிய சரணாகதி அடைவதற்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கும் உங்கள் லக்ன ராசிக்கு நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம். நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. சார், இன்னொன்று இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம் சார். நான் ஜோதிலட்சுமி பேசுறேன். சார் இருக்காங்க, சந்தேகம் சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. வணக்கம் சார். ஜோதிலட்சுமி, திருவோண நட்சத்திரம், மிதுன லக்னம். சரி, வயசு ஆகுதுங்க சார். சரி. ஹஸ்பண்ட் பேர் வந்து பார்த்திபன். 41 வயசு ஆகுது. மூல நட்சத்திரம், மிதுன லக்னம். சரி, நீங்களும் மிதுன லக்னமா? ஆமா, 2 பேத்துக்கு ஒரே லக்னம் தாங்க. சரி, சொல்லுங்க, என்ன வேணும்? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுதுங்க. 7வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். சரி. குழந்தை இல்ல, அதுக்காக தான். எங்க இருக்கீங்கம்மா? சென்னையில தாங்க சார் இருக்கோம். சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னையில வேளச்சேரி. வேளச்சேரியில இருந்தா உங்க ஏரியால இருந்து பக்கம் தான் அந்த அடையார் அனந்த பத்மநாப கோயில். ரெகுலராக வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணிட்டு ரெகுலராக 11 வாரமாவது வெள்ளிக்கிழமை ரெகுலராக போய் தரிசனம் பண்ணிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு மூலவரை வந்து மொத்தம் கொடிமரத்தோடு சேர்ந்து 5 முறை நீங்களும் உங்கள் கணவரும் வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறது பெரிய அளவுக்கு விசேஷம்.
அதோட வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மூலவருக்கு வந்து அபிஷேகம் வெள்ளிக்கிழமையில் பண்ணிடுங்க. அது இன்னும் பெரிய அளவுக்கு சிறப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இது மட்டும் பார்க்காம திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு அங்கே பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கோயிலில் வேண்டுதல் பண்ணிவிட்டு அந்த பெருமாள் படத்தை வாங்கின்னு வந்து வீட்டிலே வச்சு டெய்லி கும்பிட்டுட்டு வாங்க. விரைவிலே வந்து அனுகூலமும் நல்ல விஷயம் ஏற்படும். சுக்கிர காயத்ரின்னு இருக்கும் மந்திரம். நீங்களும் சாரை வந்து பயபக்தியோட டெய்லி 11 முறை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை வந்து உங்களுடைய பெருமாள் தாயார் சன்னிதான வீட்டிலேயே இருக்கிற படத்துக்கு வந்து பாலை வந்து உங்களுடைய நெய்வேத்திய பொருளாக வைத்து பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வர பழக்கத்துக்கு வாங்க. இரவு வந்து வெள்ளிக்கிழமை அரிசி இல்லாத உணவு எடுத்துக்குங்க. முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு நல்ல கஷ்டப்படுறவங்களா பார்த்து ஒரு உணவு தானம் கொடுப்பது, வாட்டர் பேக்கெட்டோடு கொடுப்பது உங்களுக்கு உள்ள உங்கள் சாருக்கும் இருக்கிற பெரிய அளவுக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணுமா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சரி, இன்னொன்னே இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம் தானே? வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் வந்து சுகன்யா, சென்னையில இருந்து பேசுறேன். நான் எங்க அம்மாக்காக கேட்கணும். சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாமா? ஓகே, தேங்க்யூ. எங்க அம்மா பேரு சந்திரா. பிறந்த தேதி வந்து மார்ச் 19, 1975. ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி. எங்க அம்மா வந்து யாருக்கு என்ன நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு கெட்டதே தான் வருது, கெட்ட பேர் தான் வருது. இப்ப கூட ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க, ஆனா கல்யாணத்துக்கு கூப்பிடல. சொல்லுங்கம்மா, என்ன பண்ண முடியும்? லக்னம் தெரியாது இல்லம்மா? லக்னம் தெரியல சார். சரி, பரவாயில்ல. எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? நாங்க வந்து சென்னை ஆதம்பாக்கம். சரிம்மா, ரெகுலராக அம்மா கிட்ட சொல்லுங்கள். ரெகுலராக திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்திற்கு போயிட்டு அங்கேயே வந்து உங்கள் வீடு பக்கத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு ரெகுலராக வந்து வில்வம் வந்து ரொம்ப முக்கியம். அதோட நல்லெண்ணெயும் வந்து இப்போ சிவனுக்கு கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணுறதோ, அர்ச்சனை பண்ணலனாலும் இதை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயில் 6 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்கள். அதோட வந்து திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஸ்தலம் இருக்குது. அது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த திங்களூர் போயிட்டு பயபக்தியோடு அங்கே இருக்கிற சந்திரனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணதோ இல்லை அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டோ அந்த விபூதியை வாயின் வந்து தினமும் வைத்து கொள்ள சொல்லுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் வந்து 43வது பாடல் இருக்கும். அதை மட்டும் அம்மாவை பயபக்தியோடு 5 முறை படிக்க சொல்லுங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட மன கஷ்டமும் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். பைரவி, பஞ்சமி, பாசங்கசம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த அபிராமி அந்தாதியுடைய பாடல் வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வெற்றியும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். சார் இன்னொரு நேரம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? அம்பியா மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார், என் பொண்ணு கல்யாணத்துக்காக கேட்கணும் சார். சொல்லுங்க. என் கடகராசி, பூச நட்சத்திரம், மிதுனம் லக்னம் சார். சரி, வயசு 26 முடிஞ்சிருக்கு சார். இப்பதான் 26 முடிஞ்சிருக்கு. 89ல பிறந்தாங்க சார் அவங்க. சரிங்கம்மா. நிறைய அலைன்ஸ் வருது, ஆனா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது சார். மிதுன லக்னம் இல்லையா? மிதுன லக்னம். சரி, ஆலங்குடி குருஸ்தலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லம்மா? ஆமாங்க சார். கும்பகோணம் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு பாப்பாவோட போயிட்டுமா கோயிலே வந்து 39 லட்டை ஃபர்ஸ்ட் தானமாக கொடுத்துட்டு பக்தர்களுக்கு கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற குருவுக்கு வந்து 5 அகல் பசுனை தீபம் ஏற்றிட்டு பயபக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு முடிந்தால் ஒரு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அப்படி முடியவில்லை என்றாலும் அந்த குருக்கள்கிட்ட கேட்டு அந்த அபிஷேக விபூதி வாங்கி வந்து நல்ல விபூதியோட மிக்ஸ் பண்ணி டெய்லி வச்சுட்டு வாங்க. அந்த ஆலங்குடி குருஸ்தலத்தில் இந்த தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கும்பகோணத்தில் இருக்கிற பட்டீஸ்வரன் இருக்குது, அந்த பட்டீஸ்வரன் துர்கை சன்னிதானத்துக்கு போயிட்டு உங்கள் பாப்பாக்கு பேரில் வந்து வெள்ளிக்கிழமைக்கு 9 வாரம் வெள்ளிக்கிழமைக்கு ராகு கால துர்கை பூஜைக்கு பணம் கட்டிட்டு அந்த பிரசாதத்தை உங்கள் வீட்டு விலாசத்துக்கு வர வச்சுக்குங்க. அந்த குங்குமத்தை தினமும் வைத்து கொண்டு வர்றதோட வேலைக்கிழமை பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிற குருவை வந்து வலம் வந்து 7 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ண இந்த உங்கள் பாப்பாவுக்கு உண்டான இந்த திருமண தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு விரைவில் திருமண பிராப்தம் கைகூடுமா. நன்றிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சரி, இன்னொன்று இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கங்க. வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? என் நேம் வந்து சசிகுமார், நான் சென்னை பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார், குட் மார்னிங் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சசிகுமார். சார், நான் வந்து எனக்கு வந்து கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம், துலா லக்னம். சரி, வயசுங்க? வயசு வந்து 27. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 7 to 8 months வந்து மேரேஜ் அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜாதகம்லாம் ராகு திசை நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். ஓகே, சொல்லுங்க. அதான் வந்து பாக்குறவங்கலாம் இந்த மாதிரி ஜாதகம் செட் ஆகல, இந்த மாதிரி தள்ளி போயிட்டு இருக்கு. இந்த பரிகாரம் எதனா பண்ற மாதிரி இருந்தா. எங்க இருக்கீங்க? சென்னையில இருக்கீங்களா? சென்னை பெரம்பூர் சார். சென்னை பெரம்பூர்ல தானே இருக்கீங்க? ரெகுலரா 9 வாரம் கண்டினியூஸா செவ்வாய்க்கிழமை கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயில் முருகரை வந்து தரிசனம் பண்ணுங்க.
முடிந்த அளவுக்கு கொடிமரத்தோடு சேர்ந்து முருகர் சன்னிதானத்தை 7 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இந்த 9 வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு திவ்யமான அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதி தினம் வைத்து கொண்டு வாங்க. இதோட மட்டும் சிரமம் பார்க்காம ஒரு முறை வந்து இந்த 9 வாரத்திற்குள்ளாகவே கும்பகோணம் வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணி கோயிலே 36 கிலோ பச்சரிசி கோயிலுடைய மடப்பள்ளிக்கு நீங்கள் வந்து கைங்கரியமாக கொடுத்துட்டு வளம் வந்து செவ்வாய் மட்டும் அங்காரகனை வழிபாடு இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா முத்துக்குமாரசாமி வைத்தியநாத சுவாமி எல்லாம் வளம் வந்துட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விரைவில் வந்து எப்பேற்பட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் பாதிப்பு எப்பேற்பட்ட அமைப்பு இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதோடு செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுக்க இந்த திருமண தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரத்தில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சார், இப்போ கால் பண்ண எல்லா காலர்ஸுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டம் அதிகமாக இருக்குது, மன கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, கடவுள் எவ்வளோ தான் பிரார்த்தனை பண்ணாலும் எனக்கு கஷ்டம் போகல அப்படின்னு சொல்லறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம்? கபில் ஸ்தலம் என்று இருக்குது தஞ்சை மாவட்டத்தில். அதில் கஜேந்திரவரத பெருமாள் இருக்கார். 108 திவ்ய தேசத்தில் ஒரு தேசமாக சொல்லக்கூடிய பெரிய பெருமாள். புஜங்கஸ்தானம் வந்து அவருடைய அந்த புஜங்க சயனம் என்று சொல்லக்கூடிய கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய பெருமாள் வரும். அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு ஆதிமூலமே என்று அழைத்தாலே ஓடி வந்து விடுவார். அதாவது கிழக்க பார்த்து ஆதிமூலமே என்று அழைக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். பண்ணால் எப்பேற்பட்ட இருந்தாலும் பெருமாள் ஓடி வந்து நம்மளுக்கு அபயம் தந்துடுவார். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எப்பேற்பட்ட அமைப்பு இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படுத்தி தருவார் என்பது ஐதீகம். எனவே எல்லோரும் வந்து இது மாதிரி வந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கிறது என்று நினைத்தாலே உடனே செல்லக்கூடிய இடம் வந்து கபிலஸ்தலம், தஞ்சை மாவட்டத்தில் உள்ளது. இங்கே இருக்கிற இந்த பெருமாள் கோயிலில் வந்து கஜேந்திரவரத பெருமாள் கோயில் வந்து பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் நீங்கள் சொன்ன அந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி கிடைப்பதற்குண்டான ஆதிமூலர் அங்கே இருக்கிறார். எனவே புஜங்க சயனத்தில் இருக்கிற அந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணுவது 108 திவ்ய தேசத்தில் ஒரு தேசமாக கருதப்படக்கூடிய சரணாகதி அடைவது எப்பேற்பட்ட நேயர்களுக்கும் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஸ்தலம் அது. ரொம்ப நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் உமாராணிங்க, பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஹலோ, சொல்லுங்க உமாராணி. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. என் பையன் பேரு தனீஸ்வரன். ஆகஸ்ட் 1, 97 பிறந்தான். தனீஸ்வரன் அவன் பேரு. அவன் போன டக்குன்னு வரல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒண்ணுமே இல்லை. அவன் 13 போன வருஷம் வீட்டை விட்டு போனா சார். நான் இது வரைக்கும் வீட்டு திரும்பல. 97 தான் பிறந்தாராமா அவரு? ஆமா சார், 97 பிறந்தான். சரிங்கம்மா. என்ன ராசி நட்சத்திரம் தெரியுமாம்மா? சுவாதி நட்சத்திரம் சார். துலா ராசி. லக்னம்மா? லக்னம் தெரியல சார் எனக்கு. சரிங்கம்மா. பரவாயில்ல. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? நான் பெரம்பூர்ல இருக்கேன் சார். பெரம்பூர் அகரத்துல இருக்கேன் நானு. பெரம்பூர் அகரத்துல இருக்கீங்களா? திருவற்றூர் வடிவுடை அம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார், தெரியும் சார். திருவற்றூர் வடிவுடை அம்மன் கோயிலுக்கு ரெகுலரா 11 வாரம் வந்து விடாம தொடர்ச்சியா போயிட்டு வாங்கம்மா. சரி சார். ரெகுலரா போயிட்டு பையன் பேரு நட்சத்திரம் சொல்லி கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலை வந்து பயபக்தியோட 6 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அங்க வேண்டுதல் பண்ணிக்கோங்க. பையனுடைய அமைப்பு பையனுடைய இது வந்து எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு தெரிய வந்த பிறகு அந்த கோயில் அம்மனுக்கு வந்து ஏதாவது ஒரு விசேஷமான பூஜை பண்ணுறதா மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதோட வந்து கண்டிப்பாக வந்து அபிராமி அந்த அதில் 100 பையன் இருக்கும். ஆத்தாலே எங்களை அபிராமி வழியே ஆண்டமெல்லாம் பூத்தாலே அந்த பாடலை வந்து பயபக்தியோடு டெய்லி 11 முறை சொல்லிட்டு வாங்க. உங்கள் கஷ்டம் வந்து நிவர்த்தி ஏற்படுவதற்கு அந்த அம்பாள் வந்து அனுகூலம் பண்ணுவாங்கம்மா. இந்த வடிவுடையம்மன் திருவெற்றூரில் இருக்கிற வடிவுடையம்மனை போய் சரணாகதி அடைவது பெரிய அளவுக்கு விசேஷத்தை தருமா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார், இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? லோகநாதன் மேடம். சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் உங்க ஆசீர்வாதம் அன்பால நல்லா இருக்கேன் சார். என் பேர் லோகநாதன், பரணி நட்சத்திரம். சரி சொல்லுங்க. கன்னி லக்கணம் சார். சரி, வயசுங்க? எந்த வியாபாரமும் இல்லாம இருந்தேன் சார். இப்போ
இப்போ ஒரு ஃப்ரெண்ட் மூலமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பில்டிங் கட்டுற வாய்ப்பு வந்து ஒரு இன்ஜினியரை வச்சு கட்டுறேன் சார். விநாயகர் சதுர்த்திக்கு தான் பூஜை போட்டேன். சார் வயசு என்னங்க? முடியவும் என்ன பண்ணணும், இதே தொழில் தொடரலாமா? வயசு என்னங்க உங்களுக்கு? 41 சார். 41. ஆமா சார். சார் ராகு திசை நடக்கா உங்களுக்கு இப்போ? ஆமா சார். சரி சரி, கன்னியா லக்னம் தானே நீங்க? ஆமா சார். ரெகுலரா எங்க இருக்கீங்க? ராயபுரம் சார். ராயபுரம். ரெகுலராக உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வந்து ரெகுலராக புதன்கிழமை சென்னையில் இருக்கிற மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனை சரணாகதி அடைஞ்சிருங்க. தொடர்ச்சியாக குருவாயூரப்பனை பார்த்துட்டு வரதோட மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை பால் பாயசம் விநியோகம் பணம் கட்டிட்டு விநியோகம் பண்ணுங்கள். அந்த குருவாயூரப்பனை விடவே விடாதீங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எப்பேற்பட்ட அமைப்பிலேருந்து உத்தியோகத்தில் வந்து சேர்த்து வைத்த அமைப்பிலேருந்து ஒரு பகுதியில் வந்து துலாபாரமாக வந்து கேரளாவில் போயிட்டு குருவாயூர் சன்னிதானத்தில் இருக்கிற துலாபாரத்தில் கொடுத்துட்டு அந்த குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுறதோட நாராயணின்னு ஒரு கேசட் இருக்கும், அதை டெய்லி கேட்டுகிட்டே வாங்க. பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயமும் இந்த தொடர்ச்சியாக இந்த தொழில் அமைப்பு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. சார் இன்னொன்று இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், மீனவக்கத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். பேர் மணிகண்டன் மேடம். சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். மீனவக்கத்துலேருந்து பேசுகிறேன் சார். சரிங்க சார். பேர் வந்து மணிகண்டன் சார். சுவாதி நட்சத்திரம், துலாம் லக்னம். துலாம் ராசி இருக்கு, துலாம் லக்னமுமா? ஆமாம் சார், துலாம் ராசி துலாம் லக்னம் சுவாதி நட்சத்திரம். வயசுங்க? வயசு வந்து 27 சார். 28 ஸ்டார்ட் ஆக போகுது. சரி சார், கல்யாணத்துக்கு அலைன்ஸ் பார்த்துருக்கோம் சார். 4 இப்போ வந்து சுவாதி நட்சத்திரத்துல இருந்தா இப்போ குரு தசையில இருக்கீங்களா இல்ல சனி புத்தி வந்துடுச்சா உங்களுக்கு? எனக்கு குரு இதில் தான் சார் இருக்கு. சரி ஓகே சொல்லுங்க சார். அலைன்ஸ் பார்த்துருக்கோம் சார் 4 வருஷமா, ஒன்றும் அமைய மாட்டேது சார். அது அதான் சார், அதான் என்னன்னு கேட்கலாம். நான் கட்டங்கிற வேணா சொல்லுவா சார். நான் வேணாம். 4 வருஷமா பாக்குறீங்களா? ஆமாம் சார். உங்களுக்கு 4 வருஷமா அமையலைன்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் பாதிப்பு இருக்கா? செவ்வாய் எதுவும் இல்லை சார். செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்கு சார். அதான் லக்னத்துல இருந்தால் செவ்வாய் பாதிப்பு தானே இருக்கும். 7ஆம் பார்வை பார்க்குற இடத்துனால அந்த பாதிப்பு இருக்கும் இல்லைங்களா? சரி சார். அதனால பழனி முருகருக்கு போயிட்டு வாங்க. பழனி முருகருக்கு போயிட்டு தயவுசெய்து அங்கே வந்து கோயிலில் 9 பிரசாதமோ இல்லை 18 பிரசாதமோ 27 பிரசாதமோ வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு பழனி முருகர் கோயிலில் தரிசனம் பண்ணுறதோட பசுனை கொடுத்துருங்க. அபிஷேக விபூதியை வாங்கி தினமும் வைத்து கொண்டு வாங்க. அதோட வந்து பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் காலையில் வீட்லேயே 7 அகல் தீபம் ஏற்றிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கிற முருகர் சன்னிதானத்தில் போயிட்டு பழனி முருகராக நினைத்து அர்ச்சனை பண்ணுறதோடு வணங்கிட்டு வாங்க. விரைவில் வந்து இந்த பரிகாரம் பண்ணுவதன் மூலியமாக விரைவில் நல்ல அமைப்பும் உங்களுக்கு இந்த திருமண தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுங்க. நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார் இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சோமசுந்தரம் மேடம், பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம் சார். சரிங்க சார். சொல்லுங்கம்மா சோமசுந்தரம் சார். சார் எனக்கு மகர லக்னம் மகர ராசி சார். சரி, நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? அவிட்டம் சார். சரி, வயசுங்க? வயசு 29 ஆகுது சார். சரி, குரு தசையில் இருக்கீங்க, சொல்லுங்க. ஆமாம் சார். வேலை கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன், கிடைக்க மாட்டேங்குது சார். ஒரு 2 வாட்டி எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே வெளியே வந்துட்டேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஏன் வெளில வரீங்க? அதான் புரியல சார். அதனால் அது அதர் ஸ்டேட்டு, நம்ம அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியல சார். சார் ஏதாவது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குதான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை சார், என்ன காரணமே புரிய மாட்டேங்குது. சரி ஓகே. உங்களுக்கு இந்த அமைப்புக்கு வந்து நிவர்த்தி ஏற்படுவதற்கு நீங்கள் சிரமம் பார்க்காம கஞ்சனூர் கோயிலுக்கு முதல்ல போயிடணும். கஞ்சனூருக்கு போயிட்டு சுக்கரஸ்தலத்தில் வந்து சுக்கரனுக்கு பிரீத்தி பண்ணுறதோட பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு வணங்கிட்டு வாங்க. அதோடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ச்சியாக ஏற்படுவதற்கு கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய கோயில் இருக்குது. அந்த கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரியை போயிட்டு வணங்கிட்டு அந்த கோயிலில் இருக்கிற குங்குமத்தை அபிஷேகம் பண்ண குங்குமத்தை வாங்கிட்டு வந்து தினமும் வைத்துட்டு வருவதோடு அந்த கதிராமங்கலம் படத்தை வச்சு தினமும் கும்பிட்டுட்டு வாங்க. இதோட வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பார்வதி தேவிக்கு அர்ச்சனை பண்ணுவது வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த உத்தியோக பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயமும் ஏற்படும். இதை மட்டும் ரெகுலராக பண்ணுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் வந்து 91வது பாடலை வந்து எப்பேற்பட்ட இந்த அரசு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு, அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு படிக்க அதில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம். நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. சார் இன்னொன்று இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, யாரை எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் சிதம்பரத்துலேருந்து கூப்பிடுறேன் மேம். பேர் வந்து வித்யா சாகரி. ஓகேம்மா, சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம்.
குட் மார்னிங் சார். வணக்கம்மா, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. சார் நான் திருமணத்துக்காக கேட்குறேன் சார். வரன் பார்த்துட்டு இருக்காங்க, ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது சார். சரி. கடலூர்ல ஒரு வரன் இருக்கு சார், அது அமையுமா அமையாதா அப்படின்னு. அதான் கடலூரில் எப்படிப்பட்ட வரன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. உங்கள் ராசி லக்னத்தை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், சிம்ம லக்கணம் சார். வயசு என்னம்மா? வயசு வந்து இப்போ 21 ஆக போகுது சார். சிம்ம லக்னமா நீங்கள்? சிம்ம லக்கணம். வயசு என்ன சொன்னீங்க? 21 சார். சரி, ராகு திசை நடக்குது உங்களுக்கு இப்போ. ஆமாம் சார். சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த உங்கள் அமைப்பில் வந்து நிவர்த்தி ஏற்படுவதற்கு நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? நாங்கள் சிதம்பரத்தில் தானே இருக்கீங்க. பக்கத்தில் சிரமம் பார்க்காம திருநள்ளாறு போயிடுங்க. நலத்திருத்தத்தில் வழிபாடு பண்ணிவிடுங்க. நலத்திருத்தத்தில் வழிபாடு பண்ணி சனி பகவானை தரிசனம் பண்ணுறதோட தர்பேஸ்வரரையும் தரிசனம் பண்ணிவிடுங்க. அதோடு வந்து அங்கேருந்து முடிச்சுட்டு நேராக திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரருக்கு போயிட்டு 7 அகல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதோட சனி பகவானுக்கு முழு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதன் மூலியமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற இந்த சனியுடைய அமைப்பு தோஷம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு அதனால் திருமணத்திற்கு உங்களுக்கு நினைத்த மாதிரி திருமண அமைப்பு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு ஏற்படும். அதோடு சனிக்கிழமை ரெகுலராக வந்து சிவனுக்கு வந்து நல்லெண்ணெயும் வில்வத்தையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயில் 7 முறை வலம் வந்து நமஸ்காரம், கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நீங்கள் மனதில் எதிர்பார்த்த ஒரு ஆசை நிறைவேறுவதற்கு உண்டான எளிய பரிகாரம். நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க மேடம். நீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் முத்தமனார்ல இருந்து பேசுறேங்க. பானுஸ்ரீங்க. ஷெல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாமா? முத்தமனார்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. சார், நான் எங்க பொண்ணு பேர் பானுஸ்ரீ சார். அது இன்ஜினியர் படிச்சு வீட்டுல இருக்குது. இது எங்க மரும்புள்ள விஜயாஸ்ல லேப்ல டாக்டரா இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டின்ற அருமையாவே பாசமாக கவனிக்கவே மாட்டேன்றாங்க சார். அது ஒரு வேலை கிடைச்ச மாதிரியே. இல்லம்மா, ராசி எல்லாம் சொல்லவே இல்லையே. தனுசு ராசி, மூல நட்சத்திரம் சார். யாரு உங்க பொண்ணுக்கா? ஆமா சார். லக்னம் தெரியுமா? லக்னம் தெரியல. சரி, எவ்வளவு வயசு இப்போ? வயசு எவ்வளவு? வயசு 31 ஆகுது சார். 31 வயசு ஆகுதுங்களா? 31 வயசு ஆகுது சார். சரி, சிரமம் பார்க்காம உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒரு வருஷத்துக்கு 2 முறை வந்து மதுரை மீனாட்சி போயிட்டு கோயிலில் போயிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வர் தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. தரிசனம் பண்ணிட்டோட வரதோட அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர் படத்தை வைத்து தினமும் உங்க பாப்பா வந்து தீபம் ஏற்ற சொல்லுங்க. காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ள வந்து மனதார 5 அகல் தீபம் ஏற்றிட்டு வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயம் ஏற்படும். சிவஸ்துதி என்ற கேசட் கிடைக்கும். அந்த கேசட் வந்து டெய்லி வீட்டில் போட்டு கேட்க சொல்லுங்கள். புதன்கிழமை மட்டும் இரவு அரிசி இல்லாத உணவும் புதன்கிழமை அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் தவிர்த்துற சொல்லுங்கள். இதை மட்டும் ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். இது பண்ண குடும்பத்தில் ஒத்துமையும் சந்தோஷமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாமா. பட் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து வருஷத்துக்கு 2 முறை மட்டும் தொடர்ச்சியாக போகிற மாதிரி பழக்கத்துக்கு வர சொல்லுங்கள். நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சரி, இன்னும் நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கேருந்து பேசுறீங்க? இந்த மாதிரி பாலாஜி, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, துலா லக்னம். சரிங்க. வயசுமா? 1975 பிறந்தான். 75. சரி. இப்ப உத்தியோகம் வந்து நல்ல இன்னொரு கம்பெனிக்கு போகணும்னு சொல்லிட்டு அது வரும் ஆஃபர் லெட்டர்னு இந்த உத்தியோகத்தை விட்டுட்டான். அதனால வேற உத்தியோகம் இப்ப எப்ப கிடைக்கும்? கிட்டத்தட்ட 12 மாசம் ஆயிடுச்சு. அது போட்டுட்டு இருக்கான், நிறைய கிடைக்கல. அதான் எப்ப கிடைக்கும் என்னன்னு கேட்கறதுக்காக தான். இப்போ வந்து அவருக்கு வந்து 40 வயசாமா? 39 ஆயிடுச்சு. ஆமா, 40 வயசு இல்லைங்களா? ஆமா ஆமா. சரி, அவருக்கு வந்து இப்போ நடக்கிற இந்த திசை வந்து சுக்கிர திசையுடைய பாதிப்பு வந்து இந்த மாதிரி ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக வந்து அவரை ரெகுலராக வந்துட்டு ஒரு விஷயத்தில் ஏற்பாடு சொல்லுங்கள். திங்கக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது வந்து உணவு தானம் வந்து கொடுக்கறத வந்து பழக்கப்படுத்திக்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இந்த உத்தியோகத்தில் இருக்கிற கெடுதல்கள் நிவர்த்தி ஏற்படும். ஜென்மசனியுடைய பாதிப்பு மத்தியானம் திங்கக்கிழமை மதியானம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே உணவு தானம் வித் வாட்டர் பேக்கெட்டோட யாருக்காவது கொடுக்கணும். உத்தியோகம் கிடச்சிச்சின்னு கூட விடக்கூடாது. கண்டிப்பாக இது மட்டும் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து திங்களூர் போயிட்டு அங்கே இருக்கிற சந்திரனையும் வழிபாடு பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு ஸ்ரீரங்கம் வந்து பெருமாள் தரிசனம் வந்து வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த 2 தரிசனமும் பண்ணணும். ஸ்ரீரங்க பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலே 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட சொல்லுங்கள். சிவஸ்துதி என்ற கேசட்டோட விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற கேசட்டை கேட்க சொல்லுங்கள். இது கேட்டால் தான் நல்லது. இல்லைன்னா இந்த மனம் டைலமா ஆகிட்டு இது மாதிரி உத்தியோகம் திருப்பி கிடைச்சாலும் வேறு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது இது கிடைக்கிறது என்று விட்டு வருவதற்கு உண்டான அமைப்பு ஜாதக ரீதியாக காணப்படுவதனால் இது 2 பாடலும் ரொம்ப முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சரி, இன்னொன்று இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம்.
ஹலோ மேம், நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் மேம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. நேம் வந்து வனிதா மேம். செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஓகே, குட் மார்னிங் சார். சொல்லுங்கம்மா. சார் நேம் வனிதா, பிறந்து வந்து 29/6/92. ஆனால் எனக்கு வந்து வயசு 23. மேரேஜ் வந்து பார்க்குறாங்க, எதுவும் செட் ஆக மாட்டேது, தள்ளி போகுது. லக்னம்லாம் சொல்லு வனிதாம்மா. ரிஷப லக்னம் சார். சரி, ராசி ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். சரி, உங்களுக்கு வந்து இப்போ நடக்கிற இந்த திசைக்கு வந்து இந்த திருமண தடை காணப்படுதுமா. இந்த திருமண தடைக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க? சென்னையில் இருக்கீங்களா? சென்னை அம்பத்தூர் சார். சரி, மாங்காடு காமாட்சி கோயிலுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம 11 வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து ரெகுலராக போகிற மாதிரி பழக்கப்படுத்திக்கங்க. 11 வாரம் ரெகுலராக போயிட்டு ஒரு முறை மட்டும் அம்மனுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது வஸ்திரம் சாத்துறதோ அல்லது அபிஷேகம் பண்ணுறதோ எது முடியுமோ அதை செய்திருங்க. அங்கே மாங்காடு காமாட்சி அம்மன் படத்தை வைத்து தினமும் கும்பிட்டுட்டு வருவதோட அந்த மாங்காடு காமாட்சி அம்மனுடைய அபிஷேக குங்குமத்தை தினமும் வைத்து கொண்டு வாங்க. காலையில் வந்து மாங்காடு காமாட்சி அம்மனுடைய படத்துக்கு 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டிலேயே 5 அகல் பசுனை தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்ய அந்த மாங்காடு காமாட்சி அம்மனுடைய காயத்ரி பாடல்கள் கிடைக்கும். அதை மட்டும் பயபக்தியோடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே உணவு தானம் கொடுத்துட்டு வாங்க. கல்யாணம் ஆனாலும் அந்த உணவு தானத்தை கொடுக்கறத மட்டும் தவற விட்டுறாதீங்க. பெரிய அளவுக்கு அனுகூலமும் திருமண தடையும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுங்க. நன்றிம்மா. சார், இப்போ இந்த 1 மணி நேரம் நேயர்களோட அனைத்து கேள்விகளுக்குமே பரிகாரங்களையும் பலன்களையும் சொன்னீங்க. இந்த ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. புரட்டாசி மாதத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல் பெருமாள் தரிசனம் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையாவது செய்யுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் கிடைக்கக்கூடிய பரிகாரம் என்பது புரட்டாசி மாதத்தில் அதாவது பெருமாள் வழிபாடு. வேந்தர் டிவி நேயர்கள் அனைவரும் எல்லா விதமான நலனையும் பெற வேண்டும் என்று இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் எல்லா வல்ல குருநாதர் ராகவேந்திர வணங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.